சென்னையில் நடைபெற்று வரும் கார் பந்தயங்களில் 2 பந்தயங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. பிரதான போட்டியான F4 பந்தயத்திற்கான தகுதி சுற்றுப் போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள். நந்தா, சென்னையில் களை கட்டி வரும் இரவு நேர கார் பந்தயத்தில் 3 ரேசுகள் முடிவடைந்திருக்கின்றன. 3 பிரிவுகளிலுமே 3 ரேசுகளானது முடிவடைந்திருக்கிறது. ஃபார்முலா LGP ரேஸ் 1, அது மட்டுமில்லாமல் இந்திய ரேசிங் லீக் ஒரு பந்தயம், F4 இந்தியா சாம்பியன்ஷிப் பந்தயம் என 3 பந்தயம் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 3 பந்தயங்கள் மீதம் இருக்கின்றன. கடைசியாக நடைபெற்ற இந்த இந்திய ரேசிங் லீக் பந்தயத்தில் கிரேட் பிரிட்டன் வீரர் முதலிடம் பிடித்திருக்கிறார். செக் குடியரசு வீராங்கனை 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். ராகுல் ஹைமன் பிரிட்டன் வீரர் முதல் இடத்தையும், கேப்ரியல் செக் குடியரசு வீராங்கனை 2வது இடத்தையும் பிடித்திருக்கின்றனர். ஃபார்முலா LGPA ரேஸில் இந்திய வீரர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய அந்த தேசிய அளவிலான 44 இயக்கிய டில்ஜித் முதலிடம் பிடித்திருக்கிறார். நத்தியான் 2வது இடம் பிடித்திருக்கின்றனர். டிஜில் ராவ் 3வது இடம் பிடித்திருக்கிறார். F4 இந்தியா சாம்பியன்ஷிப்ல ஆஸ்திரேலிய வீரர் பேட்டர் முதல் இடத்தையும், 2வது மற்றும் 3வது இடங்களை இந்திய வீரர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்திய வீரர்களுடைய ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறது. இந்திய ரேசிங் சாம்பியன்ஷிப்ல 2 மற்றும் 3வது இடத்தை இந்திய வீரர்கள் கைப்பற்றி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இங்கு இருக்கக்கூடிய இரவு நேர கார் பந்தயமானது களை கட்டி கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக நியூஸ் 18க்கு பெங்கால் அணியினுடைய ஓனர் கங்குலி பேட்டி அளித்திருந்தார். இங்கு இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். சென்னை ஃபார்முலா சர்க்கியூட் ரேஸ் ஆனது மிக திறன்பட வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிவித்திருந்தார். அந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாகன் சைத்தன்யாவும் சென்னை அணியினுடைய ரேசர் சேட்டானை ஊக்கப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நிறைய பிரபலங்கள் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்ப்பதற்காக மிக ஆவலாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்பொழுது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அவர் பாரா அத்லெட் 2 கால்கள் இல்லாமல் இந்த F4 கார் பந்தயத்தில் பங்கேற்று மிக திறன்பட செயல்பட்டு இருக்கக்கூடியவர். தகுதி சுற்று போட்டியில் 1வது இடத்திற்கு வந்திருக்கிறார். சென்னை டர்போ அணியின் ஒரு நட்சத்திர ரேசர் என்று சொல்லலாம். நம்ம சென்னை பையன். அவரை ஹைதராபாத் அணியினுடைய உரிமையாளர்களில் ஒருவரான நான் சைத்தன்யா பாராட்டி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.